ரூத் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நகோமி ரூத் அந்த இன்னொரு மருமகளாகிய ரூத்திடம் கேட்கும் பொழுது, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் தான் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் தான் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உங்களையும் என்னையும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் நான் பிரிய மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறவளாக காணப்படுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களை, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கண்ணீர், ஒரு சின்ன அவமானம், ஒரு சின்ன இழப்பு வந்த உடனே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீயோ தன் கணவனை இழந்தார். ஆனாலும் அழகாக சொல்கிறார், இந்த தேவனை வணங்கினால்தானே நம்ம கணவனை இழந்தோம் என்று சொல்லி தேவனை தூஷிக்கவில்லை. உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அந்த ரூத் உயர்த்தப்பட்டவளாக காணப்படுகிறார். அதனாலதான் அந்த ரூத்து எல்லா இடமும் கனம் பெற்றவளாக காணப்படும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலை வந்தாலும், தனியாக தவிக்க விடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம் தேவனை மறுதலிக்கவே கூடாது. ஒரு சில ஊழியக்காரங்கள்லாம் கேட்டிருக்கிறேன், அவ்வளோ அருமையா ஊழியர் செய்வாங்க. ஆனா கடைசியில ஒரு சில காரியங்கள் மறைப்பதற்கு முன்பதாக ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, என்ன இயேசு இயேசு போய் எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு மறுதலிச்சவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இல்லை. நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பிரதிபலன் இந்த பூமியில கிடையாது, பரலோகத்தில் தான் உண்டு. அழகாக சொல்றான், உன் தேவன் தான் என்னுடைய தேவன், நீ தங்குற இடத்துக்கு நான் வரேன், உன் ஜனத்துக்கு நான் வரேன் அப்படின்னு. அதனாலதான் ரூத்து ஒரு தாவீதோட பாட்டி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றான். இன்னைக்கு நீயும் அவரை எந்த சூழ்நிலை வந்தாலும் மறுதலிக்காமல் அவர் இறுக பிடித்திருக்கும் பொழுது நிச்சயமாக நீயும் கனம் பெறுவான். உன்னை மனிதர்கள் கனவீனப்படுத்தும் பொழுது, நீ தேவனை கனப்படுத்தும் பொழுது, தேவனை மறுதலிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் நீ கனம் பெறுவாய். சோர்ந்து போகக்கூடாது. இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான் தேவன் கொடுக்கிறார். ஒரு நாம் வணங்குற தேவன் தான் உண்மையான தெய்வம். அழகா சொல்றான், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தெய்வம். ஆமென். சரித்திரத்தை படிக்கும் போது பாத்தீங்கன்னா தாவீதோட பாட்டி தான் ரூத். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை ரூத் பெறுற அளவுக்கு தேவன் மாற்றினார். அவள் சொன்ன ஒரு வார்த்தை தான், உன் தேவன் தான் என் தேவன். என் கணவர் இறந்துட்டா இருக்கான், எனக்கு எதுவுமே இல்லதான், ஆனா உன் தேவன் தான் என் தேவன். நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நீ ஆராதிக்கிற தேவனை தான் நான் ஆராதிப்பேன், அவர் போதும் அப்படின்னு சொல்ல நீ அந்த பாக்கியம், அந்த ரூத்து அதை சொன்ன நாள் அந்த ஒரு கணத்தை பெற்றவளாக காணப்பட்டாள், ஒரு ராஜ கணத்தை பெற்றவளாக காணப்பட்டாள். நீங்களும் சொல்லும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதி.